சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய செந்தமிழனுக்கு, இப்ப ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சரிகமபா மேடையிலேயே தான் கையால பணத்த எடுத்துக் குடுத்த விஷயம், ஒட்டுமொத்த ரசிகர் மத்தியிலயும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்த, உற்சாகத்த ஏற்படுத்தியிருக்கு அப்டின்னே சொல்லலாம். இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல கவனிக்கப்படக்கூடிய போட்டியாளர் நெறைய பேர் இருக்காங்க. அதுல முதல் ஆள் வந்து கடலூர் மாவட்டத்த சேர்ந்த பவித்ரா. அதுக்கப்புறமா ஒர்க் ஷாப் வச்சிருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கா இருக்கக்கூடிய செந்தமிழன். இவங்க 2 பேரோட பாடல்களும் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஃபேவரைட் பாடலா வலம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் சரிகமபா சீனியர் சீசன் 5ல டெடிகேஷன் ராட் அப்படிங்கிற பேர்ல ஒரு பாடல பாடி, அந்த பாடல யாருக்காவது டெடிகேட் பண்ணணும். அந்த வகையில சரிகமபா சீனியர் சீசன் 5ல செந்தமிழன் அவங்க அப்பாவுக்காக ஒரு டெடிகேஷன் சாங் பாடுறாரு. அதுவும் "உனக்கென்ன மேல என்றாய் ஓ நந்தலாலா" அப்படிங்கிற பாடல பாடும்போது, ஜட்ஜஸ் உட்காரக்கூடிய அந்த சீட்ல தான் செந்தமிழனோட அப்பா உட்கார்ந்து அத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் செந்தமிழன் பேசக்கூடிய எமோஷனல் வார்த்தைகள் என்ன தெரியுமா? "நம்மகிட்ட செலவு காசு இருக்காது. ஆனா அப்பாவும் இப்ப உடல்நிலை சரியில்லாதால அவர் வேலைக்கு போறதில்ல. தம்பி செலவுக்கு காசு இருக்காப்பான்னு என்ட்ட கேட்பாரு. கையில காசு வச்சுட்டு குடுக்காம இருக்கிறது வேற. ஆனா கையில காசே இல்லாம அப்பா கேட்கும்போது, ரூ. 1 கூட குடுக்க முடியும்னு நினைக்கும்போது, அந்த ஒரு வேதனை, அந்த ஒரு கொடுமை எந்த ஒரு பையனுக்கும் வந்துறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், சரிகமபா மேடையிலேயே செந்தமிழன் பயங்கர எமோஷனலா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரிகமபா மேடைக்கு போயிட்டு, "இத வந்து உங்க அப்பா காசு கேட்டு குடுக்க முடியும்னு நினைக்காத. இத ஒரு அட்வான்ஸா நினைச்சுக்கோன்னு" சொல்லி தான் கையில கூடிய பணத்த தூக்கி செந்தமிழன் கிட்ட குடுத்து, அவங்களோட அப்பா பாக்கெட்ல வைக்க சொல்லியிருக்காரு. செந்தமிழும் அது மாரி பண்ணும்போது, செந்தமிழோட அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், இது மாரி ஒட்டுமொத்த சரிகமபா மேடையும் பயங்கரமா சோகத்துல மூழ்கி, கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. இத வந்து ஒரு அட்வான்ஸா வச்சுக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, கண்டிப்பா இதுக்கப்புறம் செந்தமிழன் அவரோட இந்த பாடல் துறையில ஒரு பெரிய ஆளா வரப்போறாரு. நீ ஒரு அடி எடுத்து வச்சுட்ட. இதுக்கப்புறம் பாடல்கள பாடி நெறைய சம்பாரிச்சு, அப்பாவுக்கு எக்கச்சக்கமான பணத்த வந்து வாரி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி தான் அவர் வந்து மறைமுகமா சொல்ல வந்திருக்காரா? இல்ல தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிதியுதவிய செந்தமிழன் ஃபேமிலிக்கு செய்ய போறாரா? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. எது எப்படியோ ஸ்ரீனிவாஸ் அவரோட இந்த ஒரு செயல பார்த்துட்டு, ஒட்டுமொத்த சரிகமபா ரசிகர்களும் இப்ப ஸ்ரீனிவாசையும், சரிகமபா டீமையும் பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நடிகர் விஜய் சேதுபதி மேல ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்ட முன்வச்சு அதிர்ச்சிய ஏற்படுத்துனாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமால ஒரு பெரிய பரபரப்ப ஏற்படுத்தி இருந்துச்சு. இது சம்மந்தமா இப்ப விஜய் சேதுபதி ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கும்போது அதுக்கு பதில் குடுத்திருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்ன பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கூட அது பொய்ன்னு தெரியும். இது வந்து அசிங்கமான குற்றச்சாட்டுகள். இது என்னைக்குமே என்ன பாதிக்காது. இந்த ஒரு குற்றச்சாட்டு என் குடும்பத்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு. அந்த பெண்ண பத்தி எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறத அவங்க பண்ணிட்டாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சில நிமிடங்கள் புகழுக்காக அவர் இப்படி செஞ்சுட்டாங்க. பரவால்ல. அத அவங்க அனுபவிச்சுக்கட்டும். இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட் ஒருத்தவங்க கையில இருந்தா, யார் வேணாலும் என்ன விஷயம் வேணாலும் போஸ்ட் பண்ணலாம், வீடியோவ ஷேர் பண்ணலாம். இந்த ஒரு குற்றச்சாட்ட நான் லீகலா சட்டப்படியும் வந்து எதிர்கொள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரியும், யார் என் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாலும், என் ஃபேமிலிக்கும், எனக்கும், என் நெருங்கினவங்களுக்கும், என்ன நேசிக்கிறவங்களுக்கும் என்னோட கேரக்டர பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் அது பதிலடி குடுத்திருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.